வெல்கம் டு கமலீஸ் டைரி. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டினை தாண்டி கிரே ஹேர் வராமல் இருக்க என்ன பண்ணுறது, வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. பட் புதுசாக வளர்கிற முடியை பிளாக்காக வளர வைக்கிறதுக்கான உணவுகளையும் நம்ம ஹேர் கேர் ரொட்டீனையும் பண்ணினா கண்டிப்பாக வளர வைக்கலாம். கிரே ஹேர் வர்றதுக்கான ரீசன்ஸ் பல வகையாக இருக்கும். மெலனின் கம்மியாகிறதுனாலையும் கிரே ஹேர் வரும், ஏஜ் ஃபேக்டர், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தீங்கனாலும் கிரே ஹேர் சீக்கிரமாக வந்துடும். அதே மாதிரி ஹெரிடிட்டியாக யாருக்காவது அந்த குடும்பத்தில் சீக்கிரமாக கிரே ஹேர் வந்தாலும் சீக்கிரமாகவே வரும். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வயசானாலுமே முடி கருப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயும் கிரே ஹேர் லேட்டாக வரவும் சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்த கிரே ஹேரை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. புதுசாக முளைக்கிற முடியை நம்ம கருப்பாக முளைக்க வைக்க முயற்சி பண்ணலாம். அது நம்ம தொடர்ந்து தடவர ஆயில், ஹேர் கேர் ரொட்டீன் மூலமாக நீங்கள் மாற்றலாம். இப்போல்லாம் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கிரே ஹேர் வந்துடுது. மெயினாக கலரிங், அந்த ஹீட்டிங் டூல்ஸ் இதெல்லாம் போடுறதுனால. ஸோ நேச்சுரலாக நம்மளோட ஹேரை கிரேலேருந்து பிளாக்காக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரையுமே சொல்கிறேன், கெமிக்கல் டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நேச்சுரலாக என்ன வழியோ அதை பாருங்கள். அதையும் பண்ண முடியலன்னா பெப்பர் அண்ட் சால்ட் லுக்கோட விட்டுருங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது கிரே ஹேரை எப்படி பிளாக் ஆக்கலாம், இல்லை ஒயிட் ஹேரை எப்படி பிளாக் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நேச்சுரலாக பிளாக் ஆக்க ட்ரை பண்ணுங்கள். என்னோடய முடியில் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய முடியில் மோஸ்ட்லி எல்லாமே பிளாக் ஹேராக தான் இருக்குது. இதில் காட்டினேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. அதனால தான் ரொம்ப நாளாக ஒரு தலையை தேடிட்டு இருந்தேன். கரெக்டான ஒரு தலை எனக்கு கிடச்சிது. ஸோ இன்றைக்கி டெமோவில் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவோட தலையை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி பிளாக்காக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 200 ml டம்ளர் வாட்டரில் நான் ஒரு 1.5 டம்ளர் வரைக்கும் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இது கூட என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் கிரே ஹேரை பற்றி கவலைப்படுறீங்க ரொம்ப அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீ தூள் எடுத்துருக்கிறேன். டீ டிகாஷன் தான். ஸோ டீ தூள் ஒரு 2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். எந்த வெரைட்டி டீ தூள்னாலும் பரவாயில்ல. ஆனால் அதிலேருந்து உங்களுக்கு அந்த டிகாஷன் வரணும், அந்த சாயம் வரணும். ஸோ ஏன்னா நம்ம நேச்சுரலாக இந்த ஒயிட் ஹேர்லேருந்து நம்ம பிளாக் ஹேராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நேச்சுரலான திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறது காஃபி தூள். அந்த ஃபில்டர் காஃபி தூள் இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ கோத்தாஸ், நரசோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7-8 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிகாஷன் நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஹென்னாவோட சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹென்னாவோட வெறும் வாட்ரு மட்டும் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வாட்ரு மட்டும் ஆட் பண்ணலாம். ஆனால் அதோட நம்ம வாட்ரு மட்டும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஹென்னாவோட கலர் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி டிகாஷன், டீ மட்டும் இல்லை காஃபியோட டிகாஷனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே ஹேர் மாஸ்க்குமே பார்த்திங்கன்னா டீ, காஃபி ரெண்டுமே தான் எடுத்துக்குவேன் டிகாஷனை. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். டீ இலையில், காஃபி கொட்டை இலையெல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது. அதோட இயற்கையான சாயம் நம்மளோட தலையிலையும் ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஆர்கானிக் ஹென்னா பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மருதாணி கிடைச்சா நீங்கள் மருதாணியும் அரைச்சி அந்த சாரை எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பவுடர் தான் எங்களுக்கு இங்கே கிடைக்கும், வேறு வழியே இல்லை. அதனால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட தலைமுடி எந்த அளவு அந்த அளவு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு மட்டும் போடலாமா, ஹேர் லென்த் ஃபுல்லாக போடலாமா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட கிரே ஹேர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஆட் பண்ணக்கூடியதை பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர். இண்டிகோ 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டாலுமே எவ்வளோ கலர் வருது அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த காஃபி, டீ டிகாஷன் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இண்டிகோ அண்ட் மருதாணியில் உள்ள கலர் வெளியே வரும். ஸோ அதுக்கோசரம் தான் கொஞ்சம் லூக் வார்மில் இருக்கிறப்ப நீங்கள் ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தாததுக்கு கொஞ்சம் வாட்டரோ இல்லாட்டி அரிசி களைஞ்ச தண்ணி உங்களுக்கு எது இருக்குதோ நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாகவும் கலக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும்
தண்ணியாகவும் கலக்கக்கூடாது. ஏன்னா தண்ணியாக கலந்திங்கன்னா உங்களோட கழுத்து, ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் ஒழுக்கிரும். அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலக்கி இது வந்து நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஒரு இரும்பு வடை சட்டியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் திருப்பி மார்னிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலக்கிக்கோங்க. எப்பயுமே பவுடர் ஃபார்மில் உள்ள எந்த பொருளை நீங்கள் கலக்கினாலும் நல்லாவே கட்டி விடும். அந்த மாதிரி கட்டி விடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டிலாம் விழாமல் நல்லா கலக்கிருச்சு. இதை வந்து அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன். உங்கள் தலையில் நிறையா க்ரே ஹேர், ஒயிட் ஹேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஹேர் பேக் போடுறப்பே ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி மருதாணி பவுடரோ இண்டிகோ பவுடரோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இண்டிகோ பவுடராக இருக்கட்டும், இண்டிகோ கூட ஆட் பண்ணியிருக்கேன், மருதாணி வந்து அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா முடி வந்து செம்பட்டையான மாதிரி ஆயிரும். அதனால தான் ஷியக்கா பவுடரில் கூட நம்ம வந்து மருதாணி இலையை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு செம்பட்டை விழுந்த மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து க்ரே ஹேர் இருந்தால் மட்டும் நீங்கள் நிறையா ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் எடுத்து பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஹென்னா பேக்கை அப்ளை பண்ண ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த தலையும் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உள்ள தலையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிடலாம். தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெயெல்லாம் தடவக்கூடாது. எண்ணெய் தடவாத ஒரு தலையில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எண்ணெய் தடவினீங்கன்னா கலர் அவ்வளோவா பிடிக்காது, ஹென்னாவோட கலர். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி தலைமுடியை வந்து ஒவ்வொரு இடமா பிரித்து எல்லா பக்கமும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த ஹென்னா ஹேர் பேக் போடுறதுக்கு சம்மதிச்சதே வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஸோ வந்து இப்போ ஒவ்வொரு முடியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே வந்து க்ளவ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் கை வந்து செகப்பாகாமல் இருக்கும். எனக்கு க்ளவ்லாம் போடுறத விட கை வச்சு அப்ளை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ரெட்டானா ஆகிட்டு போகுது அப்படின்ட்டு தான் நான் கையவே வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே சொல்கிறேன், ஏதோ ஒரு பார்லர்லேயோ எங்கேயோ போய் நீங்கள் ஸ்பாலேயோ வந்து கலரிங் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் நேச்சுரலாக, அதாவது எனக்கு க்ரே ஹேரை மறைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கல் டையையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதில் நிறைய அமோனியா அது மாதிரி கெமிக்கல்லாம் வந்து கலந்துருக்கு. அது நிறைய சைட் எஃபெக்ட்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் ஒன்று பெப்பர் அண்ட் சால்ட் லுக்கோடையே விட்டுருங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கலரிங் பண்ண லுக்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான வழியை தேடிப்போங்க. இப்போ வந்து நம்ம ஹென்னாலாம் தடவி முடிச்சோனையும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா தலைக்கு கேப் போடுறது தான். நான் எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரம் காயாமல் வெளியே காயாமல் இருக்கும். அலசரப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கவர்லாம் போடாமல் விட்டுட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அலசரப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷாம்புவும் போட போகிறது இல்லைல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஷிம்மர் காப்பர், இந்த கலரிங் பண்ணுறதுலேயே நிறைய வெரைட்டி சொல்லுவாங்கள்ல, பர்கண்டி, ஷிம்மர் காப்பர் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒரு காப்பர் கலரில் கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா அந்த ஹென்னா வந்து கலர் வந்து நல்லா கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முடி வந்து இன்னும் எப்படி ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயே முடியாது. ஆனால் நம்ம இதில் இண்டிகோ கலந்துருக்குமே அப்படின்னீங்களா, இண்டிகோ கலந்தாலும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு கலந்து காட்டினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 2வது ஸ்டெப் வந்து அந்த டேவை வந்து அப்படியே விட்டுறணும். நீங்கள் எண்ணெயும் தடவக்கூடாது. செகண்ட் டே ஹென்னா போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவுரி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஒன்லி சுடு தண்ணி தான். ஸோ ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா இதிலேருந்து ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் மாதிரி வந்து வரும். ஸோ இந்த இண்டிகோ பவுடருமே வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு இலையிலேருந்து கிடைக்கிற பொருள் தான். ஸோ அதில் வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வருது. ஸோ இந்த ரெட்டும் ப்ளூவும் சேர்றப்ப லைட் பிளாக்காக தெரியும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ வந்து நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 நாள் வந்து சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இதுக்கோசரம். பட் எங்கேயோ போய் வந்து ஒரு கெமிக்கல் டையை வந்து நம்ம யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸை வாங்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நேச்சுரலாக வந்து நம்ம கலரை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த
ப்ளூ கலர் வந்து எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம நார்மலாக வாங்கின அந்த பவுடர் இண்டிகோ பவுடர் வந்து நார்மல் கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது தான். அதுக்கோசரம் தான் என்கிட்ட வேறு பவுடர் இருக்குது, ஆர்கானிக் பவுடரு. பட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் இந்த பவுடரை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ வந்து இதையுமே வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹென்னா போட்ட அன்னைக்கும் நீங்கள் வந்து வெறும் தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே விட்டுறணும். ஆயிலெலாம் எதுவுமே இருக்கக்கூடாது தலையில். ஸோ பார்த்தீங்கன்னா முடி இந்த மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண வீடியோவில் இவ்வளோ ஹேர் பேக் போடுறீங்களே, உங்கள் அம்மாவுக்கெல்லாம் போட மாட்டிங்களா, முடி இவ்வளோ கொட்டி இருக்குது, பாவமாக இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு செம்ம காமெடியாக இருந்தது. ஸோ இதை எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் அவங்களும் சிரித்தாங்க. எனக்கு என்ன இந்த வயசுக்கு மேலே ஹேர் பேக்கு, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வயசாயிருச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னாங்க. ஸோ நார்மலான திங்கு தான். ஸோ ஒரு 70-75 வயசான பிறகு முடிய எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். அதை விட இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஹேர் பேக்கும் சரி கலரிங்கும் சரி யாருக்கு விருப்பம் இருக்கோ அதை பண்ண வேண்டியது தான். விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது போட்டுக்கோங்க அப்படின்லாம். அதனால் அதே மாதிரி தான். ஸோ யாருக்கு வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தலையில் எல்லா பக்கமும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் ஒலிக்கிரும் எல்லா இடத்துலையும். அதனால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷனு. என்னோட 50-60 இயர்ஸில் நான் ஸ்டில் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் தெரியல. அப்போதைக்கு என்ன நமக்கு மைண்டோ அதை பொறுத்து தான் வந்து மாறும். ஸோ ஆனால் நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கான டைமு அவைலபிலிட்டி எல்லாமே வந்து நமக்கு இருக்கணும். இருந்தால் வந்து தாராளமாக பண்ணலாம். லெட்ஸி வீடியோ போடுவேனா போட மாட்டேனான்லாம் தெரியல. ஆனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஏஜ்லேயும் வந்து நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு. ஈவன் நானுமே வந்து வெயிட் பண்ணுறேன். நிறையா க்ரே ஹேர் வந்த பிறகு நிறையா ஹேர் மாஸ்கில் வந்து நம்ம வந்து ஹென்னாலாம் வந்து ஆட் பண்ணலான்னு. பட் இன்னும் எனக்கு வந்து அந்த மன தைரியம் வரல. ஏன்னா அவ்வளோ க்ரே ஹேர் இல்லை எனக்கு, 1-2 தான் இருக்குது. ஸோ அதுக்கோசரம் ஹென்னாவை போட்டு தலை முடிய செம்பட்டையாக்கிக்க வேணாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபைனலி கையை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு சீப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எல்லா முடிக்குள்ளாரையும் வந்து போயிட்டு வரும். எங்கள் அம்மாவோட முடி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பஞ்சு மாதிரி இருந்ததுனால எனக்கு பிடிக்கவே ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ இதை வந்து எவ்வளோ நேரம் வச்சு ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னாவை ஒரு 3 to 4 hours வரைக்கும் வச்சுருந்தோம். இண்டிகோவையும் வந்து ஒரு 3 to 4 hours வரைக்குமே, சாலிடாக ஒரு 3.5 hours வரைக்குமே வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு லாங் டர்மாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும். இப்போ வந்து நான் ரிசல்ட் காட்ட போகிறேன். இண்டிகோவோட ஸ்ட்ரெயின் பாருங்கள், என்னோடய கையிலலாம் ஒட்டி இருக்குது. இந்த கலரிங் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கமெண்ட் எதுனாலுமே சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வயசு உள்ள ஆளுக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற முடிக்கு நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம். அது எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரியலிஸ்டிக்காக நம்ம வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் வராது. நீங்கள் வந்து ஒரு கலரிங் பண்ணிங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் தான் வந்திருக்குது. ஏன்னா ஃபுல் வெள்ளை முடி, நீங்கள் சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த வெள்ளை முடி வந்து நீங்கள் ஒரு பார்லர் போய் ஒரு கெமிக்கல் டை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ, இப்போ பார்த்தீங்கன்னா பர்கண்டி ஆம்பர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆம்பர் கலரில் இருக்குது, காப்பர் ஷிம்மர் அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற முடி இந்த மாதிரி வந்து ஆம்பர் கலரில் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டு. நீங்கள் உங்களோட ஹேர் வந்து பாதி கிரே பாதி ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா. இப்போ இந்த முடியவே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஹென்னாவும் இண்டிகோவும் போட்டுட்டு வர வர உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் முடி வந்து வெள்ளை கலர் முடியே வந்து எந்த இடத்துலையுமே தெரியல பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ரிசல்ட் வந்து டர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கலரிங் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஹென்னாவையும் இண்டிகோவையும் போட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து ஒரு கலர் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேர்லாம் இப்போ நான் போய் ப்ளீச் பண்ணுறேன், எனக்கு பர்கண்டி கலர் வேணும் போட்டுட்டு வரேன், ஆம்பர் கலர் வேணும், காப்பர் ஷிம்மர் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போடாமல் நீங்கள் இதையே வந்து போடலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வெள்ளை முடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலரில் டர்ன் அவுட் ஆகிருக்குது.
வெள்ளையாக சோன்பப்படி மாதிரி இருந்த தலை வந்து ஒரு வாஷ்லேயே எப்படி டர்ன் அவுட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம ஒரு தடவை அப்ளை பண்ணதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த நேச்சுரல் டை மெத்தட் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து பண்ணலாம், நிறையா ஹேர் பேக் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர வர உங்களோட முடி வந்து கருப்பாகவே இருக்கும். ஆனால் இதெல்லாம் எனக்கு எது தேவையில்லை, பெப்பர் அண்ட் சால்ட் லுக் போதும்னா அதுவுமே வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட இஷ்டம் தான். கருப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மெத்தட்லாம் வந்து பண்ணணும். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக மெனக்கெடணும். இந்த ஸ்ட்ரெயின் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலைக்கு குளிக்கிறத பொறுத்தும், அந்த எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, அடுத்தடுத்து என்ன ஹேர் பேக் போடுறீங்க, அதெல்லாம் பொறுத்தும் தான் இருக்கும். ஆனால் ஒரு 15 to ஒரு 30 நாள் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிரே ஹேர் அதிகமாக இருந்ததுன்னா ஹென்னாவை அடிக்கடி உங்களோட ஹேர் பேக்கில் சேர்த்துக்கோங்க. ஸோ இண்டிகோ அப்ளை பண்ண ஈவினிங் வந்து ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஆயில் அப்ளை பண்ண பிறகு ரிசல்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது மூலியமாக எனக்கு வந்து கன்வே ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until stay tuned. Bye-bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.